Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம mushroom 65 எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and easyயான ஒரு snack recipe. Tea timeக்கு ஒரு ஏத்த snack recipe. So அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் ஒரு 100 grams அளவுக்கு mushroom கழுவி ரெடியா வச்சிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா மஷ்ரூமே கட் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா, 1 டீஸ்பூன் corn flour, 1 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா உங்க கையால மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மஷ்ரூம் பீஸை உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி வந்து மஷ்ரூம் பீசஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஃப்ரை ஆகிறதுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ ஒவ்வொரு மஷ்ரூமாக உள்ளே சேர்த்துருங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப சேர்த்துக்காதீங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை ஆகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌனா வந்ததும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான மஷ்ரூம் 65 சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குவிக் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த மஷ்ரூம் 65 ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.